பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சாப்பிடுவதின் சுன்னத்துக்கள். நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் துவா, சாப்பிடும் முன் ஓதும் துவா, துவா மறந்து விட்டால் சாப்பிட்ட பின் ஓதும் துவா அப்படின்ட்டு துவாக்களை பார்த்தோம். இப்போ சுன்னத்துக்கள் அப்படிங்கிறதுல மற்ற ஒழுக்கங்கள் சார்ந்து இதில் சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிடுவதில் முதல்ல விரிப்பை விரிப்பது. அப்போ இந்த விரிப்பு அப்படிங்கிறது உணவுகளை வைப்பதற்கான விரிப்பை விரிப்பது. இரண்டாவது, 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கைகளை வலது கையை மட்டும் கழுவுறதில்ல, 2 கைகளையுமே மணிக்கட்டு வரை நல்லா கழுவுவது. மூன்றாவது, சாப்பிடுவதற்கு முன்பு துவா ஓதுவது. நம்ம துவா படித்தோம்ல, சாப்பிடும் முன் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி, அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கிற துவாவை ஓதுவது. நான்காவது, சுன்னத்தான முறைப்படி உட்காருவது. எப்படி உட்காரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது. அப்படி உட்கார முடியலை அப்படின்னு சொன்னால் அத்தஹியாத்து முறையில் உட்காருவது. இந்த 2 முறைகளில் உட்காருவது சுன்னத்தான முறை. ஐந்தாவது, சாப்பிடும் பொழுது அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் வலது கையால் சாப்பிடுவது. எப்படியாப்பட்ட பொருட்களாக, எவ்வளவு அவசரமான நேரங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் வலது கையால் சாப்பிடுவது. அடுத்து, தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் உணவு தட்டில், பாத்திரத்தில் உணவுகள் இருக்கும் பொழுது நடுவில் இருந்து சாப்பிடாமலோ அல்லது கடைசி பக்கங்களில் இருந்து சாப்பிடாமலோ உணவின் முன்புறத்திலிருந்து சாப்பிடணும். அப்போ தன் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவது. ஏழாவது, 3 விரல்களால் சாப்பிடுவது. அப்போ நம்முடைய விரல்களில் 5 விரல்களை உபயோகித்து சாப்பிடுவது அப்படிங்கிறத விட 3 விரல்களால் சாப்பிடுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. அப்போ அது உணவுகளை கொண்டு அந்த முறைகளை நம்ம படுத்திக்கலாம். இப்போ சாதம், சோறு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதெல்லாம் 3 விரல்களை விட 5 விரல்களால் அள்ளக்கூடியது. இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் உள்ள உணவுகள். இப்போ ரொட்டி போன்றதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் 3 விரல்களால் பீத்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கள், அந்த சுன்னத்தை நம்ம கடைபிடிக்கிற அமைப்பில் நம்மளை பழக்கப்படுத்திக்கிறோன்னு இன்ஷா அல்லாஹ். அடுத்து 8வது, உணவு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சாப்பிடுவது. அப்போ நம்மளுடைய உணவு பாத்திரத்திலிருந்து கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நாம் விரிக்கும் விரிப்பு சுத்தமானதாக இருக்கணும். அந்த இடம் தூய்மையானதாக இருக்கப்படும் பொழுது நாம் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு தோதாக இருக்கும். அப்போ விரிப்புகளும் தூய்மையாக்கப்பட்டே எப்பொழுதும் இருக்கணும். 9வது, தட்டை வலித்தும் கை விரல்களை சூப்பியும் சாப்பிடுவது. தட்டை சுத்தமாக சாப்பிடுவதற்கு முதல்ல பழகக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் உணவு என்பது நாம் கழிவு பொருட்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை தனியாக சாப்பிடும் பொழுது இன்னொரு பாத்திரத்தில் போடக்கூடிய ஒரு பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறணும். முழுவதுமாக தட்டை வலித்து சாப்பிட்டு நம்முடைய கை விரல்கள், எத்தனை விரல்களில் சாப்பிட்டோமோ அந்த விரல்களை நல்லா சூப்பி சாப்பிடணும். அப்படி சூப்பி சாப்பிடப்படும் பொழுது ஜீரண சக்திகள் உடனே உண்டாகுது. 10வது, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சாய்மானமான சேறுகள்லையோ சுவர்கள்லையோ சாஞ்சு கொண்டு சாப்பிடாமல் முறையாக சாப்பிடக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறோம். 11, உணவை குறை கூறக்கூடாது. முக்கியமானது, உணவு அப்படிங்கிறத எந்த விதமான குறைகளும் கூறாமல் சாப்பிடக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறோம். 12, மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. உணவுப் பொருட்கள், நம்மளுடைய உணவு குழாய்கள் மென்மையானது. அப்போ சூடான வஸ்துக்களை சாப்பிடாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறணும். 13, சாப்பிட்ட பிறகும் துவாக்களை ஓதுவது. இப்போ நம்ம துவா சாப்பிட்ட பின் ஓதும் துவா இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வாமனா வசகானா வஜாலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீர் பருகச் செய்து எங்களை முஸ்லீம்களாகி ஆக்கிய அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் அப்படிங்கிற துவாவை ஓதி சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இப்போ சாப்பிட்ட பிறகு கையை கழுவிட்டு வாயையும் கொப்பளித்து கொள்வது. இப்போ இதெல்லாம் சுன்னத்துக்கள் அப்படின்ட்டு இதில் நமக்கு பாடங்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை விஷயங்களும் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்குது.
அதனால் இந்த சுன்னத்துக்களை பேணி நம்ம சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் உணவு விரிப்பு அவசியம் இருக்கணும். நம்ம சாப்பிடும் முன்பு கைகளை கழுவக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தணும். அப்போ சாப்பிடக்கூடிய இந்த சுன்னத்துக்களை நாம் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது ஒழுக்கமான ஒரு உணவு முறையாக சாப்பிடும் முறைகள் ஆக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த சுன்னத்துக்களை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம்.